வணக்கம் அனைவருக்கும். நான் இந்த வீடியோ பதிவு எங்களோட ஊராக்களுக்காக தான் நான் பதிவு செய்கிறேன். எங்களோட ஊராக்கள் தான் கொழும்புத்துறை. இப்போ கொழும்புத்துறைக்குள்ள சில போட்டியாளர்கள் என்ன பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது நான் தேர்தலுக்கு வருவேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு கொழும்பு போயிடுவேன். நான் கொழும்புல போயிட்டு நான் வசதி வாய்ப்புக்காக போய் கொழும்புல இருக்கல. நான் கொழும்புல இருக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன். தெரியும், அதை சொன்னா விளங்காது உங்களுக்கு. நான் கடத்தல் அமைச்சர் பிரத்யோக செயலாளர். அதாவது கடத்தல் அமைச்சின் செயற்பாடுகள் எல்லாம் அமைச்சர் சார்பான் என்று கொழும்புல கண்காணிக்கிறது இந்த வேலை தெரியும். அதனால நான் கொழும்புல நிற்க வேண்டியிருக்கேன். சனியாரெலாம் நான் இங்கே வாரினேன். அதை வேல் வேற மாதிரி அங்கே பிரச்சாரம் செய்யணும். எலெக்ஷனுக்கு பேர் எலெக்ஷன்ல வாக்கெடுத்து போட்டு இப்போ போய் கொழும்புல இருப்பாரு. நான் 15 மாவட்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன். கடற்கரையோட சம்பந்தப்பட்ட 15 மாவட்டத்தை நான் பார்க்க வேண்டிய இதுல இருக்கிறேன். அப்ப நான் 15 மாவட்டத்தையும் அதோட குளங்கள் வளர்ப்பு மீன் சம்பந்தமான நெக்டான வர்ற இன்லேண்ட், அதாவது உள்நாட்டு மீன் உற்பத்தி சம்பந்தமாகவும் கண்காணிக்க வேண்டிய இதுல கண்காணிக்கிற விடயங்கள் இருக்கு. அதனால நான் அங்கே போயிருக்கிறேன். நான் அங்கே இருந்தோன்னே இந்த ஊருக்கு நான் செய்ய வேண்டியது, இந்த 2025ஆம் ஆண்டு செய்ய வேண்டிய 3 விஷயம் நான் செய்துட்டேன். ஒன்று ஜெட்டி புனரமைக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி முடிச்சுட்டேன். மற்ற ஜெட்டியடியிலேருந்து கடற்கரை சந்தை மட்டும் காப்பர் போட்டு வீதி அகலிக்கிறதுக்கு போட்டுட்டேன். மற்ற 3ஆம் குரூப்புக்கு காப்பர் அடிக்கிறதுக்கு காய்ச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இளந்தகுளம் ரோட் புனரமைப்பு வருது, விபுலானந்தர் வீதியில் வடிகால் அமைப்பு வருது. அதெல்லாம் நான் இந்த இதில் களத்தில் அமைச்சிட்ட பிரத்யேக செயலாளர் இருக்கிற இருக்கிறால செய்யக்கூடியதாக இருக்கு. எனவே மக்களே தயவு செய்து நீங்கள் இந்த முறை வாக்களிக்க தெளிவாக வாக்களியுங்க. திசைகாட்டின்றது தனியாக ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது இல்லை, தெரியும். அதாவது அது ஒரு கமிட்டி தான் அதை முடிவெடுக்கும், தெரியும். இதுல பெரியவர் சிறியவர்னு சொல்லி யாருமே இல்லை, எல்லாருமே ஒரே மட்டத்தில் இதன்னும். இது ஒரு இயக்கம், நெருப்பு இயக்கம், தெரியும். நீங்க இது ஒரு இயக்கம் தான். இதுக்கு நான் சொல்ல விரும்ப இல்லை. இயக்க அடிப்படை தான் இங்கே இருக்கு. அதாவது யார் பிள்ளை விட்டாலும் பிள்ளைதான், இப்ப சிகரம் பிள்ளை விட்டாலும் பிள்ளைதான். அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கத்தான் படும், தெரியும். ஒருத்தரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க போட்டியிடுற வேட்பாளரை பார்க்க திசாட்டில இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளருமே மக்களுக்கு நல்லது தான் செய்யணும். நல்லது செய்யாம இருக்கிற இருந்தா அயலுக்கு எதிராக நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். அதனால் அதை கொண்டு நீங்க அனைவருமே திசைகாட்டி சின்னத்துக்கு வாக்களிங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து திசைகாட்டி சின்னம் அமோகமான வாக்களை பெற்று திரும்பவும் நாங்க ஒரு கொள்ளை உடைய கட்சிக்கு தான் ஆதரிப்போம்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கட பிள்ளைகளை பற்றி நீங்க யோசிப்பீங்களா இருந்தா, நான் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, 6 வயசு, மற்றது 2.5 வயசு. நான் எந்த பிள்ளைகளை பற்றி யோசிச்சு போட்டு தான் நான் இந்த கட்சிக்கு வந்தேன். அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க. சாக்கடைன்னு போட்டு எல்லாரும் ஒதுங்கி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சாக்கடை துப்புரவாகாது. இந்த கட்சி உண்மையாக ஒரு நல்ல ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு வாக்களியுங்க, திசைகாட்டிய வெற்றி பெற செய்யுங்க. அது ஒரு இயக்கம்.